பார்வதி அந்தகனை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தேவேந்திரன் பார்வதி நோக்கி வரான். இதை பார்த்து சிவனே கொஞ்சம் பதட்டமாக்குறாரு. பார்வதி கிட்ட தேவேந்திரன் தன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்காக நான் அப்படின்னு சொல்ல வர்றான். அவன் கையில இருக்க வஜ்ராயுதத்தையும் அதனால தாக்கப்பட்டு கிடக்குற அந்தகனையும் பாக்குற பார்வதியை என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சிவனும் நாராயணனுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. தேவேந்திரன் முகத்துல ரொம்ப அதிகமாவே பயம் தெரியுது. கோவத்தோட எந்திரிக்கிற பார்வதி தேவேந்திரனை பார்த்து முறைக்க, குரு உஷானா இனிமே நமக்கு நியாயம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி திருப்தியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. கோபத்தோட உச்சத்துல இருக்க பார்வதி காளியா மாறுறாங்க. காளியா மாறினதை பார்த்ததுமே அங்க இருந்து எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க, தேவேந்திரன் உட்பட. அவங்க கையில இருக்க வாளை பார்த்துட்டு தேவேந்திரன் நோக்கி காளி வர்றாங்க. கூடவே அந்தகனையும் திரும்பி பார்த்துட்டு வரவும் தேவேந்திரனை கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறான். ஆனாலும் அவங்க கோபத்தோட உச்சத்துல இருக்கிறதுனால அவங்க வாயில இருந்து நெருப்பு கக்க ஆரம்பிக்கிறாங்க. நெருப்பு அந்த இடம் முழுக்க பரவ அந்த இடத்தோட சூழ்நிலையும் மாறுது. எல்லாருமே பதட்டத்துல இருக்க காளி அங்க இருக்கிற எல்லா அசுரர்களையும் இறந்து கிடக்கிறதையும் பார்த்துட்டு, இப்படி ஒரு பாதக செயலை எப்படி செஞ்சேன் அப்படின்னு தேவேந்திரன் கிட்ட கேட்கவும், அந்தகன் கிட்ட ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணேம்மா அப்படிங்கிறான். ஆனா பார்வதியோ, நான் என்னோட பையனுக்காக மட்டும் இப்ப பேசல, ஒட்டுமொத்த அசுரர்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், சிவனே காளி என்ன பண்ண போறாங்களோங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறது குரு உஷானா தான். தாக்கியது யாரா இருந்தாலும் யுத்த நீதியில கடைபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இங்க எல்லாருமே அமிர்தத்தை அருந்துட்டீங்கன்னு அசுரர்கள் கிட்ட சொன்னீங்களா? அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணீங்களா? செஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க இந்த சூழ்நிலையை உங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க. எந்த குற்றவாளிகளும் இல்லாத சூழ்நிலையில் இந்த அழிவுக்குரிய தாக்குதலையே நடத்தினீங்க அப்படின்னு ஆக்ரோஷத்தோட கேட்கவும், பயந்து போன இந்திரன் அப்படியே மண்டி போட்டு அவங்களை கும்பிட்டு கேட்கிறான். அவங்க ஆரம்பிச்சதா? நாங்க ஆயுதம் இல்லாதவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்க தான் இந்த தாக்குதலே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ரொம்ப அப்பாவியா அழுதுகிட்டே சொல்ல, ஆனா இவன் பேசுற பொய்யை எல்லாருமே வித்தியாசமா தான் பாத்துட்டு இருக்காங்க. அவன் தேவலோகத்தை கைப்பற்றினாங்க, சூழ்ச்சி செஞ்சு எங்களுக்கு சாபத்தையும் வாங்கி கொடுத்தாங்க, இது மட்டும் நியாயமா அப்படின்னு கேட்கவும், அந்த யுத்தத்தப்ப யாருமே அமிர்தத்தை அறிந்திருக்கல அப்படின்னு அவன் சொன்னாலும் சமாதானமாக அதை காளி கேட்கிறாங்க. இந்த காரணத்தெல்லாம் சொல்லி நீ செஞ்சதை நியாயப்படுத்த பாக்குறியா அப்படின்னு கேட்கவும், இவன் தரப்பு நியாயத்தை எவ்வளவு சொன்னாலும் பார்வதியும் அவன் தரப்புல எந்த நியாயமும் இல்லை அப்படிங்கறத சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. பேச்சுவார்த்தை இப்படியே நடந்துட்டே இருக்கிறதுனால குரு உஷானா தான் தலையிடுறாரு. நீங்க கொடுத்த வரத்தோட உள்ளர்த்தத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்தகன் அசுரனா இருந்தா கூட அவன் சிவன் பார்வதியோட புதல்வனா இருக்கனால அவன் தேவன் தான். அதை நான் சரியா புரிஞ்சுட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி அழிவு நடந்திருக்காது, நான் ஒத்துக்கிறேன். அதை அந்தகன் தவறே செய்திருந்தா கூட இந்த அசுரப்படைக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து சொல்றாரு. மகாதேவர் மகா ஞானி, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவருமே கூட தேவர்களை தடுக்கல. ஆனா நீங்க ஆழகால விஷயத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்துறீங்கம்மா, ஆனா அசுரர்களை தேவர்கள் அழிக்கும் போதும் தடுக்கல நீங்க அப்படின்னு அவர் காளி மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவங்க திரும்பி அவருக்கு பதில் சொல்றாங்க, உங்களுக்கும் உங்க இனத்தவர்களுக்கும் கண்டிப்பா நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதோட சிவன் கிட்ட மகாதேவன், பதில நீங்க தான் சொல்லணும், அசுரர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுங்க, நீதி அநீதி மரணம் வாழ்க்கை இது எல்லாத்துக்குமான சமநிலை மறுபடியும் நிலைநிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்க்க அவர் அமைதியா இருக்காரு. உடனே மௌனமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், ஒரு தத்துவத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக இன்னொரு தத்துவத்தை சமநிலை இல்லாம ஆக்குறது சரியில்லை. வாழ்க்கை மரணம் இது எல்லாமே ஒண்ணு கிடையாது. காலத்துக்கும் நியத்திக்கும் இடையில ஒரு சமநிலை இல்லாத தன்மை உருவாயிடும் அப்படின்னு சொல்ல, பார்வதி யோசனையோட கோபத்தோட சிவனை பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.